கொடுக்கும்படியாக சிஸ்டர் அனு நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க. அந்த 2 ஊழியத்தை செய்யும்படியாக சிஸ்டர் பிரணுக்கிட்டும் சிஸ்டர் அனுக்கிட்டும் அன்புடன் கேட்டுக் கொடுக்கிறேன். Praise the Lord. உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயன் சொந்தமானாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயம் சொந்தமானாரே, மரித்தோவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயம் சொந்தமானாரே, மரணமன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாத்திடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம், உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயம் சொந்தமானாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுயம் சொந்தமானாரே. Praise the Lord. Hallelujah, praise the Lord. இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம பார்க்க போகிற விஷயம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. Nothing is impossible to God. இதை குறித்து இன்று பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உலகத்துல.
ஆனா அது ஒவ்வொரு காரியம் வந்து இந்த வேத புஸ்தகத்துல பார்க்கும்போது வித்தியாசமான காரியங்களை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள். அதை குறித்து வந்து நான் இன்று சொல்ல விரும்புகிறேன். அதுல வந்து சில காரியங்கள், சில அதிசயங்கள் ஆண்டவர் வந்து செய்த அதிசயங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கு. இப்பொழுதும் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் எப்பொழுதுமே ஒரே ஆண்டவர் தான். நேற்று இன்றும் நாளை மாறாத ஆண்டவர் அவர். அப்ப இத வந்து நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம விசுவாசம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், உங்ககிட்ட எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வரும்போதுதான் நமக்கு அதோட ஆழம் தெரியும். நமக்கு கேட்கும் போது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து சாட்சி சொல்லும் போது கூட அவங்களுக்கு அப்படி நடந்தாச்சு, அவ்வளவுதான், எல்லாரும் நம்ம கேட்போம். ஆனா அதை கடந்து போய் அந்த சாட்சியை வந்து அனுபவித்து வந்து சொல்லும் போது அவங்களுக்கு அது தெரியும், அது எவ்வளோ கஷ்டமா அவங்க அதுல கடந்து போயிருக்காங்க. ஆனா சில சாட்சிகளை கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நமக்கே வந்து ரொம்ப அதிசயமா இருக்கும், ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு. ஆனா சில காரியங்களை வந்து கேட்கும் போது நம்ம நினைப்போம், நம்ம எப்பவும் கேட்கறது தான். உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ஆண்டவர் வந்து சுகப்படுத்திருக்காங்க, எப்பொழுது நம்ம கேட்கிற ஒரு விஷயம்தான். அது மாதிரி இந்த கோவிட் வந்த போது கூட நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிரீத் கூட பண்ண முடியல, அந்த மூச்சு கூட அவங்களுக்கு விட முடியல, மூச்சு இழுக்க முடியல. அப்போ வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா நம்ம வந்து அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அதோட ஆழம் எப்படி இருக்குன்னு. அப்போ எவ்வளோ பேர் மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதுவும் யங்கா இருக்கிறவங்க, அவ்வளோ வயசு கூட இல்லை, எல்லாம் 30 வயசு 40 வயசுல வந்து யாருக்குமே அப்படி ஒரு கஷ்டம் வராது. இங்கே மூச்சு எடுக்கிறதுக்கும் விடுறதுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வந்து கொஞ்சம் வயதான பிறகுதான் எல்லாருக்குமே அது வரும். ஆனா இவ்வளோ யங்கா இருக்கும்போது ஒரு 30-40 வயசுல நான் அது மாதிரி சாட்சிகள் எல்லாம் அந்த நேரத்துல இது மாதிரி இந்த மீடியால எல்லாம் கேட்டிருந்தேன். அப்போ இவங்களெல்லாம் அவ்வளோ பயந்து போய் இந்த ராத்திரி கூட நான் கடந்து போவேன்னா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொல்றது நான் கேட்டேன். இது நான் கடந்து போக முடியுமா, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, ஆண்டவரே என் உயிர் எடுக்காதேன்னு சொல்லி இறங்கி முழங்கால் இட்டு அவங்க கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு மூச்சு விடுறதுக்காக நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவங்க ஜெபித்து நாட்கள் எல்லாம் தள்ளி இருக்காங்க அந்த கோவிட்ல. அது ஒரே அறையில் இருந்து யாருக்கும் உள்ள வரவே முடியாது, யாரும் உங்க கீழே கூட இருக்க முடியாது, அவங்க தனிமை இல்லை. அதுதான் அவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த உடம்பு சரியில்லாம இருக்கும்போது யாருக்கும் வரவும் முடியாது, பக்கத்துல வந்து ஜெபிக்கவும் முடியாது, அப்படியே தனியா தான் இருக்கணும், ஐசோலேட்டடா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எல்லாம் கடந்து வரும்போது நமக்கு கேட்கும் போது நமக்கு ஒண்ணுமே அவ்வளவு தெரியாது, ஆனா அது கடந்து போனவங்களுக்கு தான் அது தெரியும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாம அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க, தெரிய சொந்தக்காரர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க, நண்பர்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஏரியால இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டத்துல அவங்க கடந்து போய் அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கும் போது அந்த கடந்து போன அந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் அவங்க மறந்து போக முடியாது. அதே மாதிரிதான் சில காரியங்களை வந்து நம்ம அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இது மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம போகும்போது இதை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் நமக்குள்ளவே, என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் செய்ய முடியும். நம்ம பார்க்கும்போது சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இது நடக்குமா நடக்காதா அப்படி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருப்போம், நமக்குள்ளவே ஒரு கேள்வி வரும். அது அந்த நேரத்துல நம்ம கடந்து போகும்போது நமக்கு யாருமே துணை இருக்க மாட்டாங்க. இங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, நீ தப்பு செய்யறதுனாலதான் இப்படி எல்லாம் அனுபவிக்கிற, நீ முட்டாள்தனமா இது மாதிரி காமிச்ச அதுக்குதான் அதனாலதான் உனக்கு வேலை போயிடுச்சு, அது நீ சரியா படிக்கல அதனாலதான் உனக்கு வந்து கிரேடு கிடைக்கல, அது மாதிரி எல்லாரும் குற்றம் சொல்ற மாதிரி தான் இருக்கும் அந்த சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துலதான் அவர் நம்மை தாங்கி எடுப்பார், அந்த நேரத்துலதான் அவர் நம்ம கூடவே வந்து இருப்பார், நம் கண்ணீரை வந்து அவர் துடைப்பார் அந்த நேரத்துலதான்.
யாருமே இல்லாத நேரம், எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க, யாருமே நமக்கு பக்கத்துல வராம இருக்கிற அந்த நேரத்துலதான் ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். அவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். இப்படி நான் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் கூட வருது. ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு கேன்சர். அவங்களுக்கு கேன்சர் வந்த நேரத்துல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். குடும்பத்துல எல்லாரும் இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரயாசத்துல கஷ்டத்துல அவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி வந்துடுச்சே. அது கீமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவங்க எல்லா சண்டையும் அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இந்த பியூல இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பிரினு என்னோட சிஸ்டர் பிரினு அதே பியூல தான் அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சகோதரி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பிரினு அதே மாதிரி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே, சபையில இருக்கிற எல்லாருக்குமே ஜெபிக்கும் போது அப்படியே கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு விஷன், அப்படியே விஷனா ஆண்டவர் காமிச்சிருக்காரு. ஒரு தரிசனம் என்னன்னா, இந்த சகோதரி கேன்சர்ல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அருகிலே ஆண்டவர் அழுதுட்டு இருக்காரு. நம்ம இயேசு ராஜா அவர் பெரிய ராஜா, அவர் நம்ம மீட்டெடுக்கிற ஆண்டவர், அவரே அருகிலே இருந்து அழுதுட்டு இருக்காரு. அது கேட்கும் போது நாம நினைப்போம், ஏன் அழுதுட்டு இருக்காரு? அவருக்கு உடனே சுகப்படுத்தலாமே அந்த கேன்சர். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அப்ப அந்த நேரம் கடந்து போகணுமே. அந்த காலகட்டம் கடந்து போகும்போது, ஐயோ என்னோட மகள் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிதான் ஆண்டவர் அந்த நேரத்துல அழுகிறார். ஆனா அது கடந்து போக வேண்டும். அதுதான் பிதாவோட தீர்ப்பு. அது கடந்து போகும்போது அவங்க நல்லா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாம அவங்க ஆண்டவர் ஜெபிக்கிறார். அதனாலதான் அவர் அழுது அவங்க அருகிலே இருந்து ஜெபிக்கிற ஒரு தரிசனத்தை பின்னு பார்த்தத உடனே அவங்க கிட்டே போய் சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த தரிசனத்தை கொடுத்ததே அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க கடந்து போகிற அந்த வேதனையில கூட ஆண்டவர் அவங்கள தனிமையாக விடாமல் அருகிலே இருந்து ஆண்டவரும் ஜெபித்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைத்து பாருங்க. அதனாலதான் நம்ம இந்த வேத வசனத்துல நான் சில காரியங்களை மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன் என்ற பிரசங்கத்துக்காக. சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் வேத வசனத்துல ஏராளமான அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனா சில அதிசயங்கள் மாத்திரமாக நாம இன்று பார்க்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மேத்யூ 19:26. யாராவது வாசிங்க. மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவரே சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்னா, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்ப ஆண்டவரே இது சாட்சி சொல்லுகிறார். இது மனுஷரால் கூடாத காரியம்தான், ஆனா ஆண்டவரால் கூடும். இப்ப நம்ம வாழ்க்கையில இன்று என்ன காரியம் இருக்கு? நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கு? மனுஷரால் கூடாத காரியமா இருக்கு? ஆமா இருக்கு. மனுஷரால் கூடாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஒரு நாளும் நமக்கு மேல வர முடியாத அளவுக்கு நம்ம தாழே கிடக்கிற நாட்கள் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா கூட அது அவ்வளவு கிரேடு வாங்காம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. வேலை கிடைக்காம எவ்வளோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாம் மனுஷரால் அது ஒரு வேலை கொடுக்க முடியல, வேலை அவங்களுக்கு கிடைக்கல. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ பெரிய வியாதி. நம்ம அந்த பேர் கூட நம்ம நாவல கூட நுழையாத அளவுக்கு சில பேர்கள் எல்லாம் இருக்கு, வியாதிகள். அப்ப அதுல கூட மனுஷரால் ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஆனா ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வாசிப்போம். ஆதியாகமம் 18 அதுல 14வது வசனம். ஜெனசிஸ் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். Praise the Lord. அப்ப சாராளுக்கு ஒரு குமாரன் உண்டாவும் சொல்லி ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். தூதர்களை அனுப்பி இருக்கிறார். இவங்களுக்கு போய் சொல்லுங்க சொல்லி அவங்க சொல்லும் போது சாராளுக்கு கூட நம்பிக்கையே இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, சாராளுக்கு அப்போ 90 வயசு. 90 வயசுல எப்படி ஒருத்தவங்க ஒரு குழந்தை உண்டாகுமா? நாம கேட்டதே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இந்த வேத வசனத்துல நாம சில காரியங்களை, சில அதிசயங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் தான் எனக்கு இது எடுத்து கொடுத்தது. அப்ப இது 90 வயசுன்னு சொல்லும் போது மெடிக்கலா, சயின்ஸ் பிரகாரம் மெடிக்கலா அவங்களுக்கு குழந்தையே உண்டாகாது. ஏன்னா அவங்க கர்ப்ப பாத்திரத்துல அது அப்படி ஒரு குழந்தை உண்டாக முடியாது, அந்த வயசுல முடியாது. அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும். ஆண்டவர் சொல்லும்படியே நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் இது. வேதவசத்துல நடந்த ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லும்படியாகவே அவங்களுக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுவும் அப்ரஹாம் 100 வயது, சாராள் 90 வயது. அந்த வயதுல எல்லாம் எல்லா பேர பிள்ளைகளும் அந்த பேர பிள்ளைகளோட பிள்ளைகளையும் வச்சுட்டு இருப்பாங்க. பேர பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, பேர பிள்ளைகளோட பிள்ளைகள் அவங்க மடியில் இருப்பாங்க. அந்த நேரத்துல அப்பதான் இவங்களுக்கு முதலாக குழந்தை உண்டாவதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்ப இந்த காலத்துல கூட ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார். எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வருடமா குழந்தைகள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ வருடமா. அது டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி குழந்தையே உண்டாகாது, உங்களுக்கு உங்களால முடியாது, நீங்க வேற மெத்தட் எல்லாம் பண்ணுங்க அப்படியெல்லாம் எவ்வளோ பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அப்ப இவ்வளோ அதிசயங்களை நாம எப்பொழுதும் கேட்கும் போது நம்ம நினைக்கிறோம், ஓ இது சர்வசாதாரணமான காரியம், நம்ம எப்போ கேட்கறதா. டாக்டர் எல்லாம் சொன்னாங்கங்க எனக்கு குழந்தையே உண்டாகாது, அப்படி உண்டாகுனா கூட ஹேண்டிகேப்ட் ஆயிடும், அல்லனா இறந்து போயிடும். இப்படியெல்லாம் நிறைய பேர், ஏராளமான சாட்சிகள் எங்க பார்த்தாலும் நமக்கு அது கேட்கலாம். ஆனா அவங்க அது கடந்து போகும்போது அவங்களால அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க உள்ள உடைந்து போய் அது குழந்தை அவங்க கையில கிடைச்சதுன்னா கூட சரியான ஆரோக்கியம் கிடையாது, இது வேணும், சர்ஜரி வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் டாக்டர் சொல்லும் போது அப்ப அதெல்லாம் கடந்து அவங்க போன பிறகு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெரியதாக வளர்ந்து வரும்போது அவங்க ஒரு நாளும் மறந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி நம் வாழ்க்கையில என்னெல்லாம் காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கும்போது தெரியும். நம் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் இப்ப கூட நமக்கு யோசித்து பார்க்கலாம். நம்ம சாட்சி கூட சொல்லாம இருந்திருக்கலாம். ஐயோ சாட்சி சொன்னா மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்க போறாங்க, ஐயோ எனக்கு அப்படிப்பட்ட வியாதி வந்தது, ஐயோ எல்லாரும் நினைப்பாங்கல்ல எனக்கு அது வந்தது இது வந்தது. சில நேரத்துல நம்ம சொல்லாம கூட இருந்திருக்கலாம் சாட்சி. ஆனா நம்ம சாட்சி சொல்லணும். ஏன்னா நம்ம கடந்து வந்தது ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில செய்யும் போது அது சொல்ல நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம தைரியத்தோட நம்ம சொல்ல வேண்டும், நல்லா சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லும் போதே ஒவ்வொரு நேரம் நம்ம சொல்லும் போது ஆண்டவரை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா யார் பண்ண நாம தன்னை நம்மளோட வாழ்க்கையில நாம பண்ண காரியம் கிடையாது, இது ஆண்டவர் பண்ண காரியம், வேற யாரும் பண்ணது கிடையாது. அதனால இது சொல்லும் போது நம்ம ஆண்டவரை உயர்த்துகிறோம். அப்படி உயர்த்தும் போது என்ன ஆகுறதுன்னா இன்னும் அதிசயமான சாட்சிகளை நம் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தருவார்.
நமக்கு வந்து நல்ல ஒரு விசுவாசத்தை தருவார், ஒரு தைரியத்தை தருவார். நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டோம். அதனால நம்ம எப்பொழுதுமே இந்த அதிசயங்களை வந்து நம்ம திரும்பி பார்க்கிறது, அதற்கு நன்றி சொல்லுகிறது, மற்றவர்கள்கிட்ட நம்ம அதை பகிர்ந்து பேசுவது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில எப்பொழுதும் செய்ய வேண்டும். வாசிப்போம். எரேமியா 32:17. ஜெரமாயா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படின்னா, அவர் வானத்தே பூமியே உண்டாக்கினவர். அவர் எப்படி உண்டாக்கினவர்னா, வெறும் வார்த்தையில் உண்டாக்கினார். மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னா, வெறும் அந்த மண் எடுத்து அவர் உருவத்தை உண்டாக்கி அவரோட சுவாசத்தை விட்டு அவர் உண்டாக்கினார். எவ்வளவு அதிசயமா ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரோட வேலைகள் எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே பேட்டர்ன் மாதிரி கிடையாது. இப்ப நம்ம வேத வசனத்துல பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் வித்தியாசமா. சில அதிசயங்கள் எல்லாம் அவரோட வார்த்தையினாலே நடக்கும். நீ போ, நீ சுகமாகுவன்னு சொல்லும் போது அவர் போகும்போது சுகமாயிடுவாங்க. சிலது வந்து, நீ இந்த குளத்துல வந்து 7 தடவை முங்கி எழுந்து வா, அதுக்கப்புறம் 7வது தடவை வந்து நீ குணமாயிடுவேன். அப்படிதான் அப்படி சொல்லும் போது அப்படி ஆயிருக்கு. அப்ப இவர் செய்யறதெல்லாம், ஆண்டவர் செய்யறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமாக சிலதெல்லாம் உடனே நடக்கிறது, சிலதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்பதான் நடக்கும். சிலது வந்து ஒன்றும் இல்லை, அவர் அப்பவே தொட்ட உடனே அப்பவே நடந்துடும். சில காரியங்கள் ஒன்றும் இல்லை, நீங்க போங்க உங்களுக்கு நடக்கும், போற வழியில நடக்கும். அப்போ அது மாதிரி ஆண்டவர் வந்து நம் வாழ்க்கையிலும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். இந்த காலத்துல உங்களுக்கு நடக்கும். சிலப்போ வந்து நமக்கு உடனே நடக்கும், உடனே நடந்துடும். உடனே நடக்கிறதா நமக்கு எல்லாருக்கும் வேணும். உடனே நடக்கணும், ஜெபித்தா உடனே நடக்கணும். அதுதான் நமக்கு எல்லாரும், நம்ம அதுக்கு தான் காத்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா தான் ஆண்டவர் தருகிறார். அப்ப சிலவங்களுக்கு வந்து எவ்வளவு காலம் கடந்து போன பிறகுதான் நடக்கும். சிலவங்களுக்கு வந்து சில காரியங்களை விட்டு விட வேண்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வந்து விட்டு விட வேண்டும். சில காரியங்கள் வந்து அவங்க வந்து தியாகம் பண்ணணும். அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த காரியத்துல எல்லாம் தியாகம் பண்ணும்போதுதான் ஆண்டவர் தருவார். ஆனா இதை குறித்து ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேசுவார். அவர் சொல்லுவார், மகளே மகனே, நீ இதை விட வேண்டும், நீ இப்படி செய்ய வேண்டும். அவரே அந்த ஆலோசனையை வந்து நமக்கு தருவார். அப்ப அவர் பல விதமாக தான் நம் வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் செய்துட்டே இருக்கிறார். இப்போ ஒரு சாட்சியாக எனக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோட சகோதரி வந்து பிரீனு, அவங்க வந்து இது மாதிரி, நாங்க இந்தியால இருந்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல. இதெல்லாம் எப்போ 1997 அந்த வருஷத்துல நடந்த ஒரு காரியம் அது. அப்ப மேல் படிப்புக்காக வந்து பிரீனு வந்து யுஎஸ்ஏக்கு வர்றதுக்காக, அப்பதான் என்னோட கசின் இங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து எல்லாம் இந்த அட்மிஷன் எல்லாம் ரெடி ஆக்கி இங்க வந்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக, மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆக்கி, ஆனா விசாக்கு வந்து போகணும், விசாக்கு வந்து எம்பசியில் வந்து போகணும். அப்போ பிரீனு வந்து அங்க போன பிறகுதான் தெரியுது, எல்லாம் குவிக் ஆயிடுச்சு. இந்த பேப்பர் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்து இங்க என்னோட கசின் இங்க இருக்கிறாரு, அவரு எல்லாம் ஃபாஸ்டா பண்ணிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ரெடியா போகும்போது, அங்க போகும்போதுதான் பெரிய லைன். எவ்வளோ அந்த காலத்துல 1997 வந்து இது மாதிரி ஒரு பூத் மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்து எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு லைன்ல மாத்திரம் அவ்வளோ ஆளு கிடையாது ஒரு இடத்துல. அப்போ ஒரு லேடி தான் இது கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விசா. அப்ப அவங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்,
இவங்க யாருக்குமே விசா கொடுக்கறது இல்லை. நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆயிடுச்சு. அதனாலதான் யாருமே அந்த லைன்ல போய் நிக்கிறதே இல்லை. இப்ப எல்லாம் சிஸ்டம் மாறி இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்களாவே சூஸ் பண்றாங்க யார்கிட்ட போய் நிக்கணும். இவங்களாவே தீர்மானம் பண்ணி வரவங்களெல்லாம் அப்படி வந்து லைன்ல போய் நிக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து ரொம்ப மாறி இருக்கும். டோக்கனோ நம்பரோ ஏதாவது இருக்கும், தெரியாது எனக்கு. அப்ப அந்த காலத்துல வந்து அப்படி இருந்தது. அப்போ பிரினு வந்து சும்மாவே ஆண்டவரை நம்பிட்டு, நான் எந்த லைன்ல இருந்தாலும் என்ன ஆண்டவர் தந்தாதான் எனக்கு கிடைக்கும் விசா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த லைன்லயே போய் அந்த லேடியோட லைன்லயே போய் நின்ற பிறகுதான் தெரியும். எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிரினு வந்து நம்பிட்டு அங்கே அந்த லைன்லயே நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் எல்லாருக்குமே கிடைக்காம நிறைய பேருக்கெல்லாம் கிடைக்காத போகும்போது எல்லாரும் கேக்குறாங்க, பிரினு கிட்டேயும் கேக்குறாங்க, உன்னோட ஜிஆர்இ ஸ்கோர் என்ன சொல்லுன்னு. அப்ப ஜிஆர்இயா ஒண்ணுமே எழுதல பிரினு, அப்படி ஜிஆர்இ எழுதல. அதுக்கப்புறம் டோஃபில் ஸ்கோர் என்ன, டோஃபில் உங்களுக்கு என்ன கிரேடு கிடைச்சது, என்ன மார்க் கிடைச்சதுன்னு வந்து கேட்கும்போது டோஃபிலும் பண்ணல, ஜிஆர்இயும் பண்ணல. இவங்க அப்படியே லைன்ல நிக்கிறாங்க விசாக்காக. அப்ப பிரினு நினைச்சது, ஐயோ நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு வந்து அட்மிஷன் வந்து ஆல்ரெடி எல்லாம் கிடைச்சது, ஆனாலும் இவங்க வந்து அதெல்லாம் பார்த்தாதான் இவங்க கொடுப்பாங்க விசா. ஆனா ஆண்டவரை நம்பி அவங்க டோஃபில் ஜிஆர்இ எல்லாம் எழுதி எவ்வளோ பெரிய கிரேட் எல்லாம் வாங்கின பிள்ளைகளுக்கு கூட கிடைக்காம அவங்க எல்லாம் அப்படியே போறாங்க, திரும்பி போறாங்க, கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ பிரினு போன உடனே இவங்க வந்து அதை பார்த்து இவங்க ஜிஆர்இ ஸ்கோரும் கேட்கல, டோஃபிலும் ஒண்ணுமே கேட்காம அப்படியே விசா வந்து பிரினு கொடுத்தாச்சு. அது இந்த லேடி வந்து யாருக்குமே கொடுக்காதவங்க, அவங்க லைன்ல கூட யாருமே அவ்வளவு பேரு நிக்கிறது இல்லை. அப்படி இருந்துட்டு பிரினுக்கு வந்து அந்த விசா வந்து ஆண்டவர் அதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இந்த நாள்ல என்னோட மகள் வந்து யுஎஸ்ஏக்கு போவாங்க, இது மாஸ்டர்ஸ் படிப்பாங்க, இதெல்லாம் ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அப்போ அது பாசிபிளே கிடையாது. அந்த நேரத்துல வந்து அது இம்பாசிபிள், இது நடக்காது. ஏன்னா இது கூடாத காரியம். இவங்க டோஃபில் எழுதல, ஜிஆர்இ எழுதல, அப்ப எப்படி இவங்க போக முடியும்? அப்ப மனுஷர் கண்ணோட்டத்துல வந்து இவங்களுக்கு போக முடியாது. ஆனா ஆண்டவரோட கண்ணோட்டத்துல நான் இதுல முன்பாக நிக்கிறேன், இவங்க போவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து விசா கொடுத்திருக்கிறார். இப்ப விசா வாங்கி இவங்க வெளியில வரவும் எல்லாரும் கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி கிடைச்சதுங்க, நீங்க ஒண்ணுமே நீங்க எழுதவே இல்லையே, எப்படி கிடைச்சது? எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்குமே. அப்ப ஆண்டவர் வந்து அவ்வளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 17:14, 1 King 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Praise the Lord. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த கதை நன்றாக தெரியும், எலியாவின் கதை. இது வந்து இது பாருங்க எப்படி ஆண்டவர் அதிசயம் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமான வழிகள் ஆண்டவர் அதிசயம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இது நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்ப சாராளுக்கு வந்து 90 வயசுல வந்து ஆண்டவர் வந்து குழந்தையை கொடுத்திருக்கிறார். இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில வந்து எலியாய்க்கு வந்து அந்த விதவ ஸ்திரீ வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அந்த அப்பத்தை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி எலியாவுக்கும் வந்து கொடுத்து அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக என்ன ஒரு 2-3 தான், அவ்வளவுதான். அது செய்து கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெயும் மாவும் தீரவே இல்லை, எடுக்க 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 வந்துட்டே இருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த மழை எப்பதான் மழை திரும்ப வரப்போகுது, மழை ஒன்றும் இல்லாம அந்த நாடே வந்து ஒன்றும் இல்லாம இருக்கு, ஒன்றும் இல்லை, யாருக்குமே இன்னும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத அந்த நாடே ஒரு ஃபேமின்ல இருக்கும்போது மழை வரும் வரைக்கும் இது எல்லா காரியங்களும் சரி ஆகுற வரைக்கும் இவங்களுக்கு வந்து எண்ணெயும் குறைவாகாது மாவும் குறைவாகாத படிக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதே மாதிரி இது வாசிக்காம நம்ம சொல்லலாம், வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
யோவான் 2:1-12, John 2:1-12. அதுல கூட நாம பார்க்கிறோம் கானான் தேசத்துல. அது கூட ரொம்ப ஆச்சரியமான காரியம்தான். அங்க வந்து திராட்சை ரசம் வந்து குறைந்து போயிடுச்சு. அது பெரிய ஒரு கல்யாணம் நடத்தி எவ்வளோ ஏராளமான ஆட்கள் வந்து அங்க இருக்கும்போது திராட்சை ரசம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அது அவசியமான ஒரு காரியம். இப்ப நம்ம இடத்துல எல்லாம் கல்யாணம் எல்லாம் நடக்கும்போது பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப பிரியாணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அப்ப என்னதான் கொடுக்க முடியும்? மெயினா இருக்கிற காரியங்கள் வந்து இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது கூட நான் வேற ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, இது மாதிரி அவங்க நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. நிறைய பேரை வந்து கல்யாணத்தில் அழைச்ச போது எல்லாம் இருக்கு, சாதம் இல்லை, ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா மெயின் ஆயிட்டுல உள்ள காரியமே சாதம் தான். சாதம் இல்லாம எப்படி அவங்க எல்லாம் பலகாரங்கள் எல்லாம் அந்த குழம்பு அதுக்கு அப்புறம் பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி அவங்க சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. சாதம் தான் மெயினா வேண்டியது. அதே தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது பண்ணணும் ஏற்பாடு, எங்காவது போய் சாதம் வாங்கிட்டு வரணும் சாதமா. அது மாதிரி அந்த ஒரு காரியத்துல இந்த கல்யாணத்துல கல்யாணத்துல வந்து திராட்சை ரசம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா வெறும் தண்ணிய வந்து நீங்க இந்த பெரிய கூஜால ஊத்துங்கன்னு சொல்லி, அது எவ்வளவு தெரியுமா? ஒரு 30 கேலன்ஸ் இல்ல 30 கேலன் தண்ணி, அதெல்லாம் அப்படியே திராட்சை ரசமாக மாற்றி, அதுவும் ரொம்ப டேஸ்டாக பெஸ்ட். அது முதல்ல இவங்க கொடுத்த திராட்சை ரசத்தின காட்டிலும் மேலான ஒரு திராட்சை ரசம் தான் கடைசியில வந்திருக்கு. அது ஆண்டவர் நான் கொடுத்த திராட்சை ரசம். அது இந்த திராட்சை ரசம் எல்லாம் அவங்களுக்கு எப்படின்னா எவ்வளோ நாள் இவங்க இத வந்து பண்ணணும். இந்த திராட்சையை கட்டி வச்சு ஃபர்மெண்ட் ஆக்கி எவ்வளோ நாள் பண்ற ஒரு காரியம் அது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அவ்வளோ பண்றதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும். அப்போதான் அதோட ருசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நிமிடத்துல பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப பெஸ்டா இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நம்ம ஆண்டவர் செய்கிற ஆண்டவர். அது மாத்திரமாக சிவந்த சமூகத்தில் அத ரெட் சி, சிவந்த சமுதிரம், அந்த ரெட் சியை வந்து ஆண்டவர் பிளந்தார். நமக்கு நன்றாக தெரியும். இந்த எல்லா கதைகளும் நமக்கு நன்றாக நமக்கு வேத வசனத்தில் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் பல விதமான அதிசயங்கள். எப்படி ஒரு கடல் வந்து 2ஆக பிரிய முடியும்? அது எப்படி முடியும்? நடக்காத ஒரு காரியம். சயின்ஸ்ல அது நடக்குமா? ஒரு கடல் வந்து எவ்வளோ இதாயிட்டு இருக்கும் போது நம்ம எவ்வளவு தண்ணி அப்படியே ஊற்றி எடுக்கவும் முடியாது நம்மால. அது அப்படியே அந்த தண்ணி 2 பக்கமா 2 மலை மாதிரி 2 பக்கமா வந்து பிளந்து அது எல்லாரும் நடந்து போகிற வரைக்கும் அது அப்படியே பிளந்து அந்த தரையில வந்து அந்த பெட், அந்த சீ பெட்ல வந்து நடந்து போயிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அது ஒரு நடக்கிற காரியமா? அது நம்மால மறக்கவே முடியாது. எப்பொழுதுமே எனக்கு கூட என்ன பிரயாசம் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது நானே யோசிப்பேன், ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார். அப்ப இந்த செங்கடத்துல நம்ம நடந்து போன மாதிரி தான் இருக்கு. இந்த சிவந்த சமுதிரத்துல வந்து நான் நடந்து போன மாதிரி நானே யோசிப்பேன். இதெல்லாம் நம்ம கடந்து வருகிறோம். அதே மாதிரிதான் பேதுரு வந்து இந்த தண்ணீர்ல வந்து நம்ம இயேசுசாமி வந்து நடந்து வந்திருக்கிறார். ஏசப்பா நடந்து வந்திருக்கும் போது பேதுரு வந்து சொல்லியிருக்கிறார், எனக்கும் வந்து நடக்கணும் வந்து கேட்டிருக்கும் போது அவரும் அதே மாதிரி நடந்திருக்கிறார். ஆனா இந்த சயின்ஸ் பிரகாரம் அது நடக்குமா? ஏன்னா நமக்கு ஒரு இழுப்பு சக்தி இருக்கு இந்த பூமிக்கு, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்ப அதுல வந்து அது இழுக்கும் போது என்ன ஆகுது? தண்ணியில விழுந்துதான் போயிடும், தண்ணியில நடக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அது பண்ணியிருக்கிறார். அப்ப இவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள், அந்த காற்றை மழையையும் அகற்றி அதை வந்து நீ சாந்தமாக இருக்குன்னு சொல்லும் போது காற்று மழையும் சாந்தமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவரோட வார்த்தையில நீ குணமாகுன்னு சொல்லும் போது அவரு குணமாயிருக்கிறார். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை கிடைத்திருக்கு. பிசாசு
பிடித்தவனுக்கு அந்த பிசாசை எல்லாம் இறக்கி விட்டுருக்கிறார் வெளியில. அப்ப ஆண்டவர் பிசாசை இறக்கி விட்டுருக்கிறார். என்னெல்லாம் காரியங்களை வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அதிசயத்துக்கு அதிசயത്തിന് மேலாக அதிசயங்கள் நடந்திருக்கு, நம் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நாம விசுவாசத்தோட தான் நம்ம இருக்கணும். நமக்கு அவ்விசுவாசம் கொஞ்சம் நம்ம பக்கத்துல கூட வரக்கூடாது. அவ்விசுவாசமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அது எப்பொழுதே நமக்குள்ள நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பாவது ஒரு கஷ்டம் ஒரு பிரயாசம் வரும்போது என் ஆண்டவரால் கூடும், என்னால கூடாது ஆனா என் ஆண்டவரால் கூடும், மனுஷரால் கூடாது ஆண்டவரால் கூடும் சொல்லி நம் மனதுல சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். நம்ம திரும்ப பார்க்கணும், நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதெல்லாம் திரும்ப பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். மற்றவர்கள்கிட்ட நம்ம சாட்சியை நம்ம பகிர்ந்து பேச வேண்டும், நம்ம சொல்ல வேண்டும், நம்ம சாட்சியை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் நாளை மாறாத ஆண்டவர் அப்பா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜாவே. விசுவாசத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று நாங்க வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களும் இன்று நாங்க ஜெபித்திருக்கோம். எவ்வளவு சகோதரிகள் அப்பா, அல்லேலூயா, இந்த பிரேயர் லைன்ல அப்பா சகோதர சகோதரிகள் ஜெபிச்ச ஜெபத்தை நீர் பார்த்திருக்கிறீர், கேட்டிருக்கிறீர் அப்பா. நீர் அதை எழுதி வைத்திருக்கிறீர் ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றுமே உமக்கு மறவாக இல்லை அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டே வாரு ராஜாவே. உம்மை நாங்கள் உயர்த்தி கொண்டே வருவோம் அப்பா. அல்லேலூயா. நீர் என்று உயர்ந்திருக்க வேண்டியவர் அப்பா, நீர் என்று உயர்ந்திருக்க வேண்டியவர் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி, கொடான கோடி நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் அது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியங்களை அல்லேலூயா கம்பீரத்தோடு அப்பா அல்லேலூயா ஒரு சாட்சி சொல்ல நீ வெய்யும் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இன்று ஜெபித்த ஒவ்வொரு காரியங்கள் அப்பா, ஒவ்வொரு தேவைகள் அப்பா நீர் சந்தியும் அப்பா. பெரிய அதிசயத்தை செய்யும் அப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடும் அப்பா. அல்லேலூயா, நீர் பெரிய அதிசயத்தை செய்யும் அப்பா. அல்லேலூயா, எவ்வளவு வயதானாலும் அப்பா அல்லேலூயா நீர் உமக்கு நீர் நினைத்திருக்கிற அந்த நேரத்துல அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடும் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தாரும் அப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. தலைவலியிலிருந்து விடுதலை தாரும் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஒரு சக்தி இல்லாம அப்பா எழுந்துக்க கூட முடியாம இருக்கிறவங்களை நீர் ஒரு புதிய சக்தியை நீர் கொடுமப்பா, ஒரு எனர்ஜியை நீர் கொடுமப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. தொடுமாப்பா. இந்த பிரேயர்ல எங்களை இருக்கும் ஒவ்வொருத்தரையும் தொடுமாப்பா. இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கும் போதும் அப்பா அவங்களுக்கு எந்த இடத்துல வேதனை இருக்கிறதோ அந்த இடத்துல உமது ஆணிப்பாடு கரத்தை நீர் நீட்டி தொட்டு அவர்களை நீர் சுகப்படுத்துமாப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. ஓரப கபரபெரப ஷபரபெரிபி கபரப. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல அப்பா உச்சந்தலையின் உள்ளம் கால் வரை நீர் தொடுமாப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உமது ஜனத்தை நீர் தொடுமப்பா. அல்லேலூயா, நல்ல ஒரு சௌக்கியத்தை நீர் கொடுமப்பா. நல்ல சாட்சியுள்ள ஜனமாக நீர் மாற்று. எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் பாருங்க. சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.